Hi guys, welcome to BB Twin Talks with Tamil Big Boss Season 9 Day 92. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீரியஸ்லி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ் பண்ணுறேங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் உட்காந்து மாங்கன்னு இந்த வீடியோ உட்காந்து நான் ஒரு 20 நிமிஷம் கிட்ட பேசியிருப்பேங்க. ஆனால் நான் பேசி முடிச்சுட்டு தான் போய் பார்த்தேன். நான் ஸ்டார்ட் பட்டனே ப்ரெஸ் பண்ணலை. இப்போ நான் திரும்ப கிவ் அப் பண்ணாமல் திரும்ப செகண்ட் டைம் உட்காந்து பேசுகிறேன். ஸோ இதுக்காகவே நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனிவேஸ் லெட்ஸ் பிகின். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் நானே போய் அவசரத்தில் அதை டெலிட் பண்ணி விட்டுட்டேன். ஓ மை காட், ஓகே, இது ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனிவேஸ் இப்போ இன்றைக்கி வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா, எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே சில விஷயங்கள் நடந்தது, அதை பற்றி பார்க்கலாம். என்னென்னா, விஜய் நந்தினி சீசன் ஆரம்பிச்சப்போ ஃபஸ்ட்டு 4 டேஸ்லேயே அந்த கலையெல்லாம் உன் கண்ணில் ஒரு சக்தி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்புனாங்க இல்லையா. அந்த விஜய் நந்தினி இப்போ வெளியே பயங்கரமாக ஏதோ பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னா, இப்போ இந்த பாருவும் கம்ருதனுக்கும் ரெட் கார்டு கிடச்சதுக்கப்புறம் இந்த டைமில் பேசினா நம்ம வைரல் ஆயிடலாண்டா அப்படின்ட்டு இருக்கிற எல்லாரும் ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த டைமில் இவ்வளோ நாள் அமைதியாக திடீர்னு இப்போ பாருக்கு வேறு சப்போர்ட்டு. பாருனால தான் இந்த பிக் பாஸே ஓடிச்சு, அந்த பொண்ணுனால தான் 90 டேஸ் கண்டென்ட் இருந்தது அப்படி இப்படின்னு. அவங்கன்னா அதுக்காக மட்டும் பேச வரல, ஓவராலாக பிக் பாஸை ஒரு மாதிரி குறை சொல்லி இந்த மாதிரி ஷோவே நடத்தக்கூடாது, இல்லைன்னா இவங்க இந்த பண்ணுற தப்பெல்லாம் கொஞ்சம் திருத்திட்டு பண்ணால் இந்த ஷோவோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கூடும். உள்ளே முதல்ல எங்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக போடுங்க, விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ஸை மதிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. நான் அவ்வளோ மென்டலி டவுன் ஆகி வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் டீம்லேருந்து ஒரு ஆள் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி நான் எப்படி இருக்கேன்னு என்னை விசாரிக்கலை அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நான் பிக் பாஸ் போனது தான் என் வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய தப்பு. நான் பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு நான் போயிருக்கக்கூடாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்பாங்க. ஆனால் அடுத்த செகண்டே என்னன்பாங்க, நான் வெளியே போகிறேன்னு சொன்னப்போ மட்டும் உடனே கதவு திறந்து என்னை வெளியே அமுச்சு விட்டுட்டாங்க. ஏன் சாண்ட்ரா எத்தனை வாட்டி அழுதுட்டு நான் கிளம்புறேன்னாங்க. ஏன் ரம்யா ஜோக்கு கதவே திறந்துச்சு, அவங்கள அதுக்கப்புறம் திரும்ப அவங்க சாரி கேட்டுட்டாங்கன்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. ஏன் அவங்களெல்லாம் வெளியே அனுப்பல, என்ன மட்டும் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்தப்போ எனக்கு நான் இது ஆக்சுவலி அவங்க வெளியே போன டைம்லேயே சொல்லியிருந்தேன். பாவம் நந்தினி ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு கன்சோல் பண்ணி விடுங்க நந்தினி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஆறுதல் படுத்துவாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உடனே சரி கிளம்புமா அப்படின்னு டாட்டா பை பை சொல்லி அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நான் சும்மா கிண்டல் பண்ணி சொல்லியிருந்தேன். அது உண்மையாக அவங்க அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ நான் உள்ள இந்த நிகழ்ச்சிக்கு போனது மிகப்பெரிய தப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் என்னை புசுக்குன்னு வெளியே அமிச்சிட்டிங்க அப்படின்னு புலம்புறாங்க. விஜய் நந்தினி இந்த மாதிரி வெளியே பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளிப் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த விஜய் டிவியில் நீயா நானா வரும் இல்லையா. ஸோ அது ஃபியூ இயர்ஸ் பேக் இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் ஒரு பக்கமும் சீரியல் ஆக்டர்ஸ்லாம் ஒரு பக்கமும் உட்காந்து பேசினது. அங்கே கம்ருதன் வந்திருக்காரு. கம்ருதனுக்கு ஒரு 4-5 அஸ்ட்ராலஜர்ஸ் அவங்களோட இனி ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவரோட ராசிப்படி எப்படி இருக்குது அவர் லைஃப் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. அது அப்போ என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ இப்போ என்னென்னா அஸ்ட்ராலஜர்ஸ் இப்போ அந்த வீடியோவை ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணி பாருங்கள், நாங்கள் சொன்னது தான் நடந்திருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கும் கரெக்டாக உங்களோட இதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை அணுகவும்னு சொல்லி இது ஒரு பிஸ்னஸாக பண்ணி அவங்க ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்ருதன் அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 4-5 டிஃப்ரெண்ட் அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க இவரோட வாயும் அவரோட செல்ஃப் கண்ட்ரோல், இவர் தான் பாத்ரூமில் போய் நிறைய வெள்ளத்தனம் பண்ணியிருப்பார்ல. ஸோ அவர் கொஞ்சம் அவருக்கு அவருக்காக ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், வாய் விடுறதும் பார்த்து பேசணும் அப்படின்பாங்க. அப்புறம் பெண் அவங்களுக்கு பிரச்சனை வரும். அப்புறம் சேர்க்கனால அவங்க வாழ்க்கையே வீணாக போகும், கரியரே காலியாகும் அப்படின்னு நிறைய வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே தான் உள்ள நடந்திருக்குது. ஸோ அது இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்ததுலேருந்து நானும் கம்ருதனோட பேஜ் 2-3 வாட்டி செக் பண்ணேன். அவர் இப்போ வரைக்கும் எந்த ஸ்டோரியும் போடல. ஹி இஸ் லைக் குவாய்ட். ஆனால் பாரு பயங்கரமாக ரீஷேர் பண்ணிக்கிட்டு சிங்கப்பெண் சாங்லாம் போட்டுட்டு பயங்கரமாக ரீஷேர் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன வேறு சில பேர் பாருவோட பிஆர்னு சொல்கிறீங்க. எனக்கே காமெடியாக இருக்குது. நான் எங்கே பாருவை சப்போர்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் ஒரே ஒரு இடத்துல தான் பாருவா, அதுவும் அந்த சபரி அந்த கேமில் காலில் மிதித்து கண்ணு வீங்கி இருக்கும் இல்லையா, அங்கே பாரு கேம் ஸ்போர்ட்டிவாக விளையாண்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது எல்லாருமே சொன்ன விஷயம்தான். மற்றபடி நான் வேறு எந்த இடத்துல பாருவை சப்போர்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஈவன் இப்போ இந்த எவிக்ட் ஆனப்போ கூட நான் சொன்னேன், பாரு மேலே எனக்கு சுத்தமாக ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லை, பாருவால் தான் கம்ருதன் லைஃபே போச்சு அப்படி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். கம்ருதனுக்கு பிஆர்னு சொன்னால் கூட நான் ஒத்துக்கிறேங்க.
அதாவது அதுக்குன்னு நான் பிஆர்லாம் கிடையாது. பட் கம்ருதனுக்கு நான் வந்து நல்ல பல விஷயங்கள் வந்து பரிதாபப்பட்டு பேசியிருந்தேன். ஆனால் பாருக்கு நான் ஒரு இடத்துல கூட எதுவுமே நான் பேசல. அப்புறம் எதுக்கு என்ன போய் பாரு பிஆர்னெல்லாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ என்னென்னா கம்ருதன் வந்து ரொம்ப குவைட்டாக தான் இருக்காரு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த விஷயத்த வந்துட்டு இப்போ வந்து எல்லாரும் பேசி ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு டிவி பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்துட்டு ஒரு வீடியோ, ஒரு தம்ப்நெயில் பார்த்துட்டு எனக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு ஆச்சு. ஏன்னா அது என்ன போட்டிருந்தாங்கன்னா, கம்ருதீன் இந்த நடந்த அசிங்கங்களால் வீட்டில் தூக்கிட்டு மரணம், விபரீத முடிவு அப்படின்னு போட்டது எனக்கு ஒரு செகண்ட். ஏன்னா நான் அதை தான் வீடியோவில் பேசியிருந்தேன். புல்லிங் பண்ண வேண்டாம், புல்லி பண்ணுறதுனால தான் இப்போ நிறைய சூசைட் நடந்துட்டுருக்குது, நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணான்னு. ஸோ எனக்கு டக்குன்னு அந்த வீடியோ பார்த்ததும், அது வேறு அந்த சேனலுக்கு வேறு சம் 10K 12K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, நல்ல வியூஸ் இருக்குது. ஸோ எனக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் பக்குன்னு ஆச்சு, ஐயோ ஏதோ உண்மையானதாக இருக்குமோ அப்படின்ட்டு. அப்புறமா தான் அது ஒரு கிளிக் பைட்டாக போட்டுட்டு அப்போ தான் நினச்சேன், இதெல்லாம் ஒரு அசிங்கமாக யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களேன்னு. உள்ளே போய் பார்த்தா வீடியோவில் அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்க பேசலை. ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையில்லாமல் கம்ருதீன் மரணம் அப்படியெல்லாம் போடுறது வந்து ரொம்ப டூ மச்சாக இருந்தது. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, சாண்ட்ரா அந்த காலில் இழுத்து விட்டு இந்த பாரு வெட்டி மிதிச்சாங்களோ இல்லையோ, அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட்னால அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இருந்த விஷயங்களில் எத்தனை விஷயங்கள் மாறி இருக்குன்னு பாருங்கள். பாரு கம்ருதீனுக்கு நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்னால 2 கண்டஸ்டன்ஸ் வெளியே எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. சாண்ட்ராக்கு அவ்வளோ நாள் நெகட்டிவிட்டி இருந்தது, இப்போ திடீர்னு ஒரு கும்பல் ஃபுல்லாக சாண்ட்ராக்கு சாஃப்ட் கார்னர் காட்டி இது பண்ணிட்டு வராங்க. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த வாரம் வந்து சாண்ட்ரா எவிக்ட் ஆகிருக்கலாம் போல இருக்குது. அவங்களால பாவம் அவங்கள இப்போ சேவ் பண்ணி சுபிக்ஷாவை வெளியே அமிச்ச மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்துட்டு சபரி இப்போ மிகப்பெரிய ஹீரோ ஆகிட்டார். அந்த சுச்சுவேஷனில் வந்து அவரை டிடிஎஃப் கூட விட்டு கொடுத்து வெளியே ஓடி வந்தார் இல்லையா, வினோத்தும் இறங்கி வந்தார். ஸோ சபரி வினோத்லாம் இப்போ இந்த சுச்சுவேஷனால ஹீரோ ஆகிட்டாங்க. திவ்யா வந்து அந்த இடத்துல பார்வை வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினனால சிங்கப்பெண் ஆகிட்டாங்க. ஸோ ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆனது வந்து இந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ எனிவேஸ், எபிசோட் கூட போகிறப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு விக்ரமும் ஆரோராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு விக்ரம் ஒரு வார்த்தை சொல்லுவார், டைட்டில் அடிக்க 2 பேர் எனக்கு தெரிஞ்ச சான்சஸ் இருக்குது, ஒன்று சபரி இன்னொன்று சாண்ட்ரா அப்படின்னது எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே பக்குன்னு ஆகிடுச்சு. எது சாண்ட்ராவா அப்படின்னு. ஏன்டா இவ்வளோ நாள் வினோத்துன்னு நீங்கள் அதுவே என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிறத விட என்ன யோசிச்சு பார்த்தாலும் வினோத் என்ன பண்ணிட்டாரு, அவரை போய் எதுக்குடா டைட்டில் வின்னருன்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன யோசிச்சாலும் அவர் பண்ண ஒரு விஷயம் கூட ஹைலைட்டாக ஞாபகம் வரல. ஏன்னா இப்போ விக்ரம சொன்னால் கூட ஓகே, அவர் சில நிறையா டாஸ்க்லலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக பேசுவார் கிளாரிட்டியோட அப்படின்னு யோசிப்பேன். திவ்யாவை சொன்னால் கூட அவங்களும் நல்லா பயங்கர போல்ட் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ஸோ இவங்கெல்லாம் சுபிக்ஷானா கூட அந்த மீனவ சமுதாயத்துலேருந்து வந்து சூப்பராக ஒரு பொண்ணு லைக் ஸ்ட்ராங்காக விளையாண்டுருக்காங்க அப்படின்னு இவங்களெல்லாம் கூட டைட்டில் வின்னராக கம்பேரிட்டிவ்லி ஏதோ யோசிக்கலாம். ஆனால் வினோத்தை வந்து எனக்கு இப்படி யோசிச்சு பார்த்தா எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே இப்போ வரைக்கும் ஞாபகம் வரல. ஆனால் வினோத் இப்போ வரைக்கும் எல்லோரும் டைட்டில் வின்னருன்றது எதுக்காகன்னு எனக்கு புரியல. அப்படி இருக்கிறப்ப புதுசாக ஏதோ குறுக்க அந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி சாண்ட்ராவை வேறு, அதுவும் விக்ரம் சொல்கிறதும் எனக்கு வந்துட்டு ஒரு வேளை விக்ரம் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. விஜேஸோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபை இவ்வளோ நாள் சேவ் பண்ணிட்டாங்க, விட்டா இவங்களை டைட்டில் வின்னர் கூட ஆக்கிடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு விக்கி அனலைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ வந்து ஆரோரா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. சாண்ட்ரா வந்து அவங்க மேலே நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, ஆனால் இந்த ஒரு விஷயம் நடந்தனால நம்ம பேசினதே தான், அவங்க பண்ண தப்புகள் எல்லாம் மறைக்கப்படுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வினோத்தும் வந்துட்டு நிறைய வண்ணம் இருக்குது அவருக்குள்ள, ஆனால் அவர் வந்துட்டு அது எல்லாத்தையும் அவர் காமெடி பண்ணி அதை பாலிஷ் பண்ணிடுறாரு. சபரி வந்து ரொம்ப நல்ல மனசு. இதே சபரி இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா என்னால் தான் உனக்கு இந்த டிடிஎஃப் கிடச்சிதுன்னு சொல்லி காமிச்சே என்னை கொண்டு இருப்பாங்க. அவர் அந்த இடத்துல ஒரு நைஸாக ஒரு பாயிண்ட் அப்படி அதை அவங்க தான் எந்த இடத்துல என்ன பேசணுங்கிறதுல குயின் ஆச்சு. அவங்க வந்துட்டு நானும் காரை விட்டு இறங்கியிருப்பேன், ஆனால் சபரி முன்னாடியே போயிட்டு எல்லாம் டீல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. அப்போ எனக்கு வந்துட்டு ஏது அந்த சீனை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி இப்படி பார்த்தா தெரியும், இறங்குற மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்களே தவிர இறங்காத அவங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டாப் 6 இல்லையா, அதில் 3 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ், சபரி விக்கி வினோத். கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வைல்ட் கார்டு, திவ்யா அண்ட் சாண்ட்ரா. மற்றபடி முதல்ல வந்து கண்டஸ்டன்ஸில் இருக்கிற ஒரே ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஆரோரா தான். ஸோ ஓகே, ஆரோரா இவ்வளோ நாள் மிக்சர்னு சொல்லி கடைசியில் டாப் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ வந்து பணப்பெட்டி வந்தால் ஆரோரா எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தெரியல, பார்க்கலாம். ஏன்னா அவங்க எப்பயுமே பணத்தை எனக்கு ரொம்ப நீட் இருக்குது அப்படின்னு தானே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ எனிவேஸ் பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகு சாப்பிடுற ஒரு டாஸ்க் இல்ல. கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டுட்டு, இப்ப இந்த 6 பேர்ல நீங்க யாரா ஒருத்தர நீங்க சேவ் பண்ணலாம். அவங்களுக்காக நீங்க ஒரு பச்சை மிளகா சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப காரமா இருக்கிறத வச்சிருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் எல்லாரும் சபரிய தான் சொல்லுவாங்கன்ட்டு. சொல்லுவாங்க சபரிய. ஆனா, ஆ ஆரோராவும் வேற யாரு? ஆரோராவும் விக்ரம் நெனைக்கிறேன். இவங்கலாம் முதல்ல திவ்யா சாரி நாட் விக்ரம். ஆரோரா அண்ட் திவ்யாலாம் முதல்ல சாண்ட்ராவ தான் சேவ் பண்ணணும்பாங்க. எனக்கு அது ஒரு செகண்ட் ஆரோராவ வந்து சாண்ட்ராவ சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா வந்துட்டு சபரினால தான் இது கிடைச்சதே. அப்போ ஆரோரா ஆப்வியஸ்லி சபரி ஏதாவது சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா அப்பா அவங்களுக்கு தெரியாது அவங்க எத்தனை பேர்த்த வேணாலும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஆனால் சொன்ன பாயிண்ட் நல்லா இருந்தது. சாண்ட்ராக்கு வந்துட்டு பிக் பாஸ்னாலே பயங்கர ஹியூமிலியேஷன் சண்டை அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு பேட் மெமரியாக இருக்கக்கூடாது. பிக் பாஸ்னா ஹோப், பிக் பாஸ்னா ஹாப்பினஸ் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கணும். அதுக்காக சாண்ட்ரா இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே இருக்கணும்னு சொன்ன பாயிண்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து இன்னும் வேறு யாராவது சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்ப தான் சபரியை சொல்லுவாங்க. ஆனால் ஃபைனலி என்ன சொல்கிறது, இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் கடைசியில் பிக் பாஸ் வந்து சரி நான் சும்மா தான் உங்களை சாப்பிட வச்சேன், யாரையும் சேவ் பண்ணல அப்படின்றவாரு. அது வந்து எனக்கு வந்து பேசாமல் சபரியை மட்டும் சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போன கண்டஸ்டன்ஸ்லேருந்து வியானா உள்ள வராங்க. ஸோ வியானா வந்து வரும்போது ஏன்னா ஷி வாஸ் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். க்ரீன் கலர் கவுனில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆனால் வரும்போதே ஃபுல் ஆங்கர் மோடில் தான் வந்திருப்பாங்க. ஏன்னா வெளியே வந்து நான் இந்த ஜோ மைக்கேல் இன்டர்வியூஸ் ஃபாலோ பண்ணுவேன். அதில் அவர் வந்து ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பாரு. விக்கி தான் உங்களை வந்து எஃப்ஜேவோட லவ் கண்டென்ட் பண்ணுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஐடியா கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் உங்கள் டவுன்ஃபாலே ஆரம்பிச்சுது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வியானா போய் எல்லாம் பார்த்து விக்கி மேலே ஃபுல் காண்டில் வந்திருப்பாங்க போல். செம்மையாக விக்கல்ஸை போட்டு ஃபுல்லாக கிழிச்சிட்டாங்க. ஸோ வந்ததுலேருந்து விக்கியை வந்துட்டு இந்த வீட்லேயே வந்து கேமர்ஸ்க்கே கேமர் வந்து விக்கி தான், ஒரு ஃப்ராடுன்னா அது விக்கி தான், கிரிட்டிசிசம்னா அதில் ஒரு சி கூட எடுத்துக்க ரெடி கிடையாது, விக்ரம் அந்த பேர்லாம் உங்களுக்கு தான் கரெக்டாக பொருந்தும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லி விட்டுருவாங்க. உடனே விக்கி ஏன்னு அழ ஆரம்பிச்சிருவார். அவர் தான் அவனு அழுதுருவார். உடனே அதுக்கும் வியானா வந்துட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அழறீங்க, தப்பு பண்ணிட்டு ஒரு டைம் அழலாம் 2 டைம் அழலாம், எப்போ பாரு அழுதா உங்கள் அழுகைக்கு ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதை பேசிகிட்டு இருக்கப்போ சாண்ட்ரா வந்து வியானாவை பேச விட மாட்டாங்க. நீங்கள் இதை வெளியே போய் பேசிக்கோங்க அப்படின்பாங்க. அப்போ வியானா வந்துட்டு இல்லை எனக்கு உரிமை இருக்குது நான் பேசுகிறேன் அப்படின்பாங்க. அப்போ எனக்கு என்னன்னா சாண்ட்ரா வைல்ட் கார்டாக உள்ளே வந்தப்போ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க இல்லையா பேசுகிறதுக்கு, பேப்பர் கிளிக்கிறதுக்கெல்லாம். இங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு வியானாவை பேச விடாமல் பண்ணுறது வந்து எனக்கு வந்துட்டு ஒரு வேளை சாண்ட்ரா பயந்துருப்பாங்களோ, என்னடா இவன் விக்கியவே இந்த கிழிக்கிறா விட்டா நம்மளை பற்றி எதாவது சொல்லிடுவாளோ அப்படின்ட்டு பயந்த மாதிரி இருந்தது. ஆனால் வியானா எல்லாம் சொல்லிடுவாங்க. பட் ஷி டிட்ன்ட் சே எனிதிங் ராங் அபவுட் ஆல் தோஸ் 3 கேர்ள்ஸ். சாண்ட்ராவை வந்து ஈவில் அப்படின்பாங்க, ஈவில்கே ஈவில் சாண்ட்ரா அப்படின்பாங்க. மற்றபடி திவ்யா ஆரோராவெல்லாம் எதுவும் சொல்லலை. மற்ற பாய்ஸையும் சும்மா சபரி மிக்சருன்றவாங்க. பட் விக்கியை தான் ஃபுல்லாக வச்சு செஞ்சது. விக்கி கிட்ட சொல்லுவாங்க, ஒருவேளை நீங்கள் வந்து சுபிக்ஷாவை கைட் பண்ணாமல் இருந்தால் ஹூ நோஸ் அந்த பொண்ணு விட்டால் கப்பு கூட அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் என்னன்னுவாங்க, நான் வந்து கிளம்புறப்போ இந்த 6 பேர்லேருந்து 2 பேரை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னதும் விக்கி உடனே நான் வரேன் வியானா, நான் வாலண்டியராக நான் வரேன் அப்படின்னு சொல்லி அழுவார். ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் விக்கிக்கும் வியானாக்கும் கொஞ்சம் இதாகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணப்பெட்டின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வருது. ஸோ பணப்பெட்டி பார்த்திங்கன்னா மலையாளம் பிக் பாஸ்லேயும் நடந்தது. அங்கே வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அங்கே டைமர் வச்சுட்டு ஒரு ஆள் போய் இப்போ ஒரு 30 செகண்ட் அதுக்குள்ளே ஓடி போய் ஒரு காரில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க நிறையா காசு கார்டன் ஏரியாவில். அந்த டைமிங்குள்ளே அந்த காசு எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வந்துடணும். வரலைன்னா நீங்கள் எவிக்டடு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் உள்ளே வரலைன்னா அந்த காசு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அங்கே எவிக்டடுன்னு சொன்னனால பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு சும்மா அந்த காசு உங்களுக்கு இல்லை அப்படின்றனால அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. ஏதோ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு மொக்க பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நாளைக்கு என்னென்ன எனக்கு தெரிஞ்சு சேம் ஃபார்மேட் தான் இருக்கும், அதெல்லாம் நமக்கு நாளைக்கு பார்க்கலாம். இன்னொன்று ஆக்சுவலி நம்ம இப்போ வியானா வந்துட்டு ஃபுல் ஆங்கர் மோடில் வந்திருக்காங்க இல்லையா, இதை நம்ம சின்னதாக எடை போட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாளம்லேயும் இதே மாதிரி தான் வெளியே இருந்து போன கண்டஸ்டன்ஸ் உள்ள அந்த லாஸ்ட் 1 வீக் வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ண விஷயங்களால கேமே சேஞ்ச் ஆச்சாங்க. அவங்க அவ்வளோ நாள் ஒரு பொண்ணு தான் வின் பண்ணுவாங்கங்கிறது ரொம்ப கிளியராக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங் பிஆர் இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு வெளியே அவ்வளோ நாள் அவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தது. ஆனால் வெளியே இருக்கிறவங்கலாம் உள்ளே வந்து அவங்க அந்த ஒரு பொண்ணையே ஃபுல்லாக டார்கெட் பண்ணி பயங்கரமாக திட்டவும் அந்த ஒரு பொண்ணு மேலே ஃபுல் சாஃப்ட் கார்னர் ஆகிட்டு ஃபைனலி அவங்க வின் பண்ணிவிடுவாங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வெளியேருந்து வர கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பயங்கர வன்மத்தை வச்சுட்டு தான் உள்ளே வராங்க. ஸோ அதனால எப்படி வேணாலும் கேம் மாறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், அதெல்லாம் நமக்கு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். Until then, see you guys tomorrow. Bye bye.